இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மது ஒழிப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க. இப்போ அடுத்தது வந்து ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு மதிமுக சார்பில் நடைபயணம் போக போகிறாங்க. அதுக்கு வந்து முதல்வரே துவக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க. இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுக்க இருக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மாநாடு நடத்துறது நீங்கள் அதான் நாங்களும் தானே அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து தான் எங்கள் கருத்து. அப்புறம் உங்கள் கருத்தும் அதுதான், எங்கள் கருத்தும் அதுதான். நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம், நீங்களும் கேளுங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றோம். எவ்வளவு மோசமான சக்திகள், இந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று. இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றுக் கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொரு புறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.